ஆண்டவரே, என் கட்டுகளை அறுக்கிறதற்கு நீர் சர்வ வல்லமை உள்ளவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீர் எங்கள் குடும்பத்தில் வாரும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டு, உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாகவே விடுதலை உண்டு என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சிம்சோனுக்கு விரோதமாய் பொல்லாங்கனாகிய சத்துரு அநேக கண்ணிகளை விரித்தான், அவனை அநேக பாவத்துக்குள் இழுத்து கொண்டு வந்தான். அவனை கட்டி வைத்து விடலாம், அவனுடைய எல்லா காரியத்தையும் பறித்து கொண்டு விடலாம், இவனிடத்தில் எந்த வல்லமை இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று பெலிஸ்திய வல்லமைகள் அவனை கட்டி போட்ட போதிலும் அவனுடைய கட்டுகளை உடைத்தறிந்த தகப்பன் இன்றைக்கு குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம், இவன்தான் இதற்கு காரணம், இவனை அழித்தால் நாம் முன்னேறி விடலாம் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கை நீட்டி சொல்லியே உங்களை கட்டி வைத்திருக்கிறான் அல்லவோ, அந்த கட்டுகளை நான் அறுப்பேன், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.